டேய், என்னடா இங்கேயும் இந்திரா இல்ல? வந்துட்டாளா வரலையான்னு தெரியலையே. ஷீலா, எஸ் சார். இந்திராணி மேம் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலையா? சார், மேடம் எனக்கு காலையிலே ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உனக்கு ஃபோன் பண்ணாளா? எஸ் சார். என்ன சொன்னா? மேடம் இனிமேல் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன்னு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க சார். என்னம்மா சொல்ற? வேற என்ன சொன்னா? வேற எதுவும் என்கிட்ட சொல்லல சார். மேடமோட டிசிஷன் பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதா? ஷீலா, இதை நாங்க பேசிக்கிறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே சார். பா, என்ன பாது? அக்கா ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அவங்க எப்போ போனாங்க, எங்க இருக்காங்க, எதுவுமே தெரியலப்பா. எல்லாமே உங்களால வந்ததுதான்டா. நீயும் அம்மாவை சேர்ந்து ஓர ஆடினீங்கல்ல, அதான் அவ தாங்க முடியாம போயிட்டா. பா, என்னப்பா சொல்றீங்க? நாங்க என்ன பண்ணோம்? அந்த அயலியும் சிவாவையும் வீட்டு விட்டு போக சொன்னோம், அது தப்பா? நேத்து நடந்ததை நினைச்சு பார்த்தா நானும் என் குழந்தையும் உங்களுக்கு இவ்வளவு நாளா எவ்வளவு பாரமா இருந்திருக்கோங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் இதுக்கப்புறமும் அங்க இருக்கிறது சரி வராதுன்னு நினைச்சு வந்துட்டேன். என் குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் சித்தப்பா. ஏமா, உனக்கு மத்தவங்க மேலதானே கோவம்? நான் என்னம்மா பண்ணேன்? என்கிட்ட கூட ஏமா ஒரு வார்த்தை சொல்லல? நீங்களும் அந்த வீட்டுல தானே சித்தப்பா இருக்கீங்க. உங்களால மட்டும் பாவம் என்ன செஞ்சிட முடியும்? அதனாலதான் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டான்னு சொல்லாம வந்துட்டேன். சரி, இப்ப எங்க இருக்க? நான் சிவா வீட்டுல தான் இருக்கேன். இந்திரம்மா, வேண்டாம். நீ தனியா இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதுமா. தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு. இல்ல, முன்னாடிலாம் அந்த வீட்ல என் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு. நான் எது செஞ்சாலும் அது கண்டிப்பா சரியாதான் இருக்கும்னு எல்லாரும் நம்பினாங்க. ஆனா இப்ப அப்படிலாம் இல்ல. உண்மையிலேயே என் மேல மரியாதை இருந்திருந்தா நேத்து என் குழந்தைக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? மரியாதை இல்லாத வீட்டுக்கு நான் திரும்ப வரமாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஏய் இந்திரா, இந்திரா, என்னப்பா? அவன் இந்த குடும்பத்தோட வாரிசு. அவன் எதுக்கு வெளியில எங்கேயோ போய் கஷ்டப்படணும்? நம்மளால அதை பார்த்துக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? அண்ணியாரே, நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இந்திராணி மட்டும் வீட்டுக்கு வரலனா அவ்வளவுதான். எல்லாரும் நடுத்தருவுக்கு தான் போகணும். ஏதாவது பண்ணுங்க. சரிங்க, இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன பண்றது? வாங்க, நம்ம எல்லாரும் போயிட்டு இந்திராணி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கூட்டிட்டு வருவோம். அவன் அயலி சிவா கூட அவங்க வீட்டுல தான் இருக்கா. சரி, இந்திராணி யாரு? நம்ம வீட்டு பொண்ணு தானே. அதனால நம்ம போய் கூப்பிட்டா கண்டிப்பா நம்மள மன்னிச்சு நம்ம கூட வந்துருவா. வாங்க எல்லாரும் போலாம். ஆமாண்ணே, இந்திரா ஒரு நாள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தா கூட அது ரொம்ப பெரிய தப்புண்ணே. அதுக்கு நம்ம விடக்கூடாது. வாங்கண்ணே, நம்ம இப்பயே போலாம். நீங்க எல்லாரும் வேணா போயிட்டு வாங்க, நான்லாம் வரல. ஷோ, இவ ஒருத்தி நிலைமை புரியாம. ரித்திகா, உன்னோட புடிவாத்துக்கெல்லாம் இங்க நேரம் கிடையாது. எனக்கு எங்க அக்கா வீட்டுக்கு வந்தாகணும். அவங்க கண்ட வீட்டுல இருக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. வரியா இல்லையா? ஆமா ரித்திகா, என்ன இருந்தாலும் இந்திராணி இந்த வீட்டு பொண்ணு. அவ கஷ்டப்படுறத எங்களாலலாம் ஏத்துக்க முடியாது. வா, போயிட்டு வந்துடலாம். வான்னு சொல்றேன்ல. சரி வாங்க போலாம். வரேன்னு சொல்லிட்டால, வாங்க போய் கூட்டிட்டு வந்துடலாம். வா, வாடா. இந்திரா, என்னம்மா இதெல்லாம்? நீ பாட்டுக்கு யார்கிட்டே சொல்லாம கிளம்பி வந்துட்ட. நாங்கெல்லாம் உன்னை காணோன்னு எப்படி தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? இங்க பாரு, நம்ம குடும்பத்துக்குள்ள
சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமாமா? எதுவா இருந்தாலும் நாம நம்ம வீட்டுக்கு போய் பேசி தீர்த்துக்கலாம் இந்திரா. வா போலாம். இல்ல இல்ல சித்தி, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னால அங்க வர முடியாது. இந்திரா, இது என்ன புது பழக்கம்? நீ வீட்டை விட்டு வந்துட்டா அப்புறம் நாங்களா என்ன பண்றதுன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா நீ? நீ இல்லாம எங்களால மட்டும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு? வா இந்திரா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இந்திரா, நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அங்கேயே பேசி தீர்த்துக்கணும். அதை வெளியே கொண்டு போக கூடாதுன்னு நீதாமே எங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவ. இப்ப நீ எப்படி பண்ணா எப்படிமா? வாமா, தயவு செஞ்சு வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஆமா சித்தப்பா, நீங்க சொல்ற மாதிரி தான் நானும் இருந்தேன். ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு. முன்னாடிலாம் நான் என்ன சொன்னாலும் நீங்க எல்லாரும் கேப்பீங்க. நான் சொல்றது சரியாதான் இருக்கும்னு எல்லாரும் நம்புனீங்க. எல்லாமே கரெக்டா தான் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்ப கூட நான் கரெக்டா தான் இருக்கேன். ஆனா உங்க எல்லாருக்கும் தான் என் மேல இருந்த நம்பிக்கை இப்ப போயிடுச்சு. இவங்க வீட்ல இருந்துகிட்டு இவங்களையே பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நான் தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இங்க வேஸ்டா நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. சரிம்மா, நான் முடிவா சொல்றேன். நீ இல்லாம எங்களால அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாதுமா. அதனால நீ அங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு. சொல்லு இந்திரா, நாங்க என்ன செஞ்சா நீ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வருவேன்னு சொல்லு. இல்ல சித்தப்பா, நான் கேக்குற விஷயத்த உங்களால செய்ய முடியாது. நான் வரல, நீங்க கிளம்புங்க. இல்லம்மா, நீ என்னன்னு சொல்லுமா. நான் கேக்குறேன்ல.